ஏறிச்சு நினைக்கிறோம்ல ராபர்ட்டா அவங்க பேரு சரியா நாங்க சைலண்டா வந்துட்டோம் ஆனா விடு எட்டு பேர் தோணுமா ஷானவாங்க இருந்தாருன்னா 8 பேர் ஏய் கரெக்ட்டா பத்திலாம் ரம்யா அந்த பாய் அங்க இருந்து ஓகேப்பா அங்க ஒரு பெட் இருக்கு அதெல்லாம் கரெக்ட்டா பத்திலாம் நான் இல்ல பெட் கீழ போடுங்க ஏய் அந்த பெட் இது எடுத்து போடுடா பெட் எடுத்து உள்ள போடுடா பாய் வர இருக்கு பெட் இருக்கு போதும் இங்க பத்திமா இந்த இன்னொருத்தர் படுப்பா மேல ஏறு மச்சி இதுவும் மச்சி எல்லாம் ஒண்ணா சேர்ந்து படுத்தா மச்சி குளிராது பாட்டா சரி ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டுக்கு ஒரு ஆளுக்கு ஆடினா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி பார்க்கலாம் ஆனந்த் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி எதுல தூங்க வரலன்னா தூங்க ஏய் வரடா ஏய் தூங்க சரி ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் பின்னாடி திரும்பி அப்பதான் நல்லா இருக்கும் எஃபெக்டா இருக்கும்ல இந்த பாட்டுக்கு தானா டான்ஸ் ஃபுல்லா இதான் சரி யா ட்ராக்கிங் வரல எனக்கு எம்ஜிஆர் இது நெக்ஸ்ட் சிவாஜி ட்ரை பண்றேன் ஓகே பிராக்டிஸ் பண்ணா மூஞ்சில போய் எக்ஸ்பிரஷன் மூஞ்சில பிராக்டிஸ் பண்ணல டக்குன்னு சரி கவுண்டர் பண்ணி கொஞ்சம் வரும் பார்க்கலாம் தெரியும் சரி டிஆர் அப்புறம் வேற யாரு பாக்கிறது ஓகே பாரத தமிழ் ஜாமா இது அப்புறம் சொல்றேன் ராமராஜ் ஒரு பாட்டு நான் என்ன பண்ணுவேன் அசிரியத்துக்கு ஏதோ ஒரு பாட்டு அவன் எப்படி ஆடுவேன் ஸ்டெப் ஒன்று ஃபேமஸ் அவன் பசங்க 2 பேரும் பிராக்டிஸ் போய் பண்ணாங்க கமல் சும்மா 2 ஸ்டெப் சும்மா 2 ஸ்டெப் தான் கரெக்டா வரும் உனக்கு என்ன வேண்டாய் போனந்த நாளா ரஜினி வராது ரஜினி வந்து ஏத்த மாதிரி மியூசிக் ஏத்த மாதிரி ஆடணும்
அது டைம் அது டைம் மிமிக்ரியா எம்ஜிஆர் ஒன்று ட்ரை பண்றேன். அதுதான் எனர்ஜியே இல்லை அங்க போய் பண்றேன் இது பாக்கிறதுக்கு செகண்ட் டைம் மேல பண்ண சொல்றாங்க. அவன் மைக் அனௌன்ஸ் பண்றாரு அதை பண்ண போறான் ஏதோ பண்ண முடியாத அதான் பண்ணிட்டு பண்ண எனர்ஜி சுத்தமா விஜயகாந்த் பண்ண அதான் மிஸ் ஆயிடுச்சு. விஜயகாந்த் இந்த பாட்டு காரணம் இந்த பாட்டு காரணம் இந்த பாட்டுல பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இது இப்போ பண்றதுதான் அவன் இது முன்னாடி பண்ணது வேற. அது வெளியில கண்ட ட்ரை பண்ண ரொம்ப வந்ததில்லை இது. எம்ஜிஆர் மாதிரி ட்ரை பண்ணுவோமா உங்களோட டைம் எடுத்துக்கோ பொறுமையா பண்ணு. என்ன கான்செப்ட் ஜெனரலா கான்செப்ட் வச்சு பண்ணிருக்கேன் மிமிக்ரி. இந்த மாதிரி கிரிக்கெட் ஏதாவது பண்ணி அடிச்சு விட முடியும். இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணியா? இது வந்து சோப்பு எக்ஸர்சைஸ்லாம் இல்ல. இது காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர்ல பூர்ண விஸ்வநாத பூர்ண விஸ்வநாத வரும். பூர்ண விஸ்வநாத இது பண்ணு கிருஷ்ணா பவானி ரவியா அந்த நம்ம டிசம்பர் சொல்றாங்கன்னா அவங்க பேசின டைலாக்கே ஒன்று ரெண்டு எடுத்தோம். அது நம்மளால கேட்ச் பண்ண முடியும். அந்த நம்மளோட அந்த இதுல போய் சேர முடியும். எம்ஜிஆர் ட்ரை பண்ணுவோம் லைட்டா. அதோ அம்மா பார்த்தா பாவமா இருக்கு. டக்குன்னு வரல எம்ஜிஆர் கான்செப்டோட வரேன் நான். அப்புறம் இன்னொன்று என்ன டைலாக் யூஸ்வலாக பேசுறது தகுவரன் புது புது சரி புரியாது. ஷூ போடாம சாக்ஸ் போட்டா நாறுன்ற அது நாடு ஒரு நாள் வந்து எவ்வளோ கஷ்டம் என்ன கஷ்டம் அப்படின்னு அதை ப்ராக்டிஸ் பண்ண நானும் பிரசனாவும் ஒரு இதில் பண்ணலாம். பிரசன்னா நம்ம ராம்ஜியோட ஜூனியர் சிசிசி இப்போ பார்த்தீங்கன்னா பையன் சீரியல் கான்ஃபரன்ஸ்ல சார் ஜூனியர் சம்பு சீனியர் சம்பு இருந்தாலே ஜூனியர் சம்பு ஆமாம். ரெண்டு பேரும் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் கிளீனாக இருக்கும். பிரசன்னா நான் பார்க்கல திரும்ப நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் ராஜன் என்கேஜ்மெண்ட்க்கு வந்தீங்க பார்த்துருக்கீங்க. ஒரு லஞ்சுலாம் அன்றைக்கே நீங்கள் வரல லஞ்சில் ரிவர் வந்ததுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணியிருக்கோம். இல்லை முன்னாடியே ஜாயின் கண்ணாடி நாம போட்டோம் கண்ணாடி நாம போட்ட பையன் அவங்க கண்ணாடிலாம் போட மாட்டோம். கண்ணாடி நாம போட்டோம். நீங்கள் வரல நீங்க பாத்துருப்பீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து அசர மாட்டான் எவனையும் மதிக்க மாட்டான். பண்ணுவான் அந்த நர்வஸ்னஸ் மூஞ்சில இருந்தாவே காமிக்க மாட்டான். அவனே சொல்லுவான் நர்வஸ் இருந்தது அது எதுவும் ஒன்று காமிக்க முடியுமா இப்படியே சொல்லுவோம். கேஷுவலா பண்ணிட்டு போவோம். சில விஷயம் அவனுக்கு ரொம்ப நாளா வரும். சில விஷயம் ரொம்ப நாளா வரும். காம்பினேஷன் கரெக்டாக செட் ஆகும். அது பிளான் பண்ணி பண்ணாங்க. இந்த அவுட்டிங் பண்ணாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. நல்லா அச்சீவ் பண்ணாங்க ஆக்சுவலாக. இது பையன் எனக்கு உடம்பு பெருத்துச்சுல டான்ஸ் ஜம்ப் பண்ணலாம் டிசம்பர்ல பண்ணோம். பண்ணல ஜென்ரலா ஆடிட்டு இருந்தோம். ஒரு என்டர்டைன்மெண்ட்ல நான் பாட்டு தானா ஆடிட்டு இருந்தேன்.
இந்த மாதிரி இமிடேஷன் டான்ஸ் எனக்கு ஒரு ஜென்ரலாக டான்ஸ்னா இமிடேஷன் ஏதாவது சும்மா அப்படி போட்டால் டான்ஸ் மாதிரி வந்துருமேன்றதுக்காக அப்படிதான் ஆடிட்டு இருப்பேன். அது தனியாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, அதை நான் பார்த்து அது ரொம்ப நேரம் நம்ம 2 hours தொடர்ந்து ஆடிட்டு இருந்தோம். அது மாப்பிள்ளை புண்ணியம் வர சொல்லிட்டோம். 9 o'clock கிட்ட நல்லா பாட்டுனா நல்லா போட சொல்லிட்டு மாப்பிள்ளை புண்ணியம் வரட்டும் அவங்களும் ஆடிக்கணும் 1 hour. ஒரு 10 o'clock தான் டின்னர் போயிருந்தோம். நீ வந்து ஸ்டோப்ல ஜாயின் பண்ணது இப்போ வரைக்கும் பயமா இருக்குமா? 75ல வந்தேன். 86 85 அவ்வளோ ஐடியா வெயிட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. லாஸ்ட் 2-3 months தான் ஏறல, அப்படியே இருக்கு ஒரே மாதிரி. நான் ரெகுலரா இப்போ வாரம் கிரிக்கெட் ஆடுறேன். அம்மா கையில சாப்பாடு சாப்பிடுறியா? முதல்ல இங்கே சாப்பிடுந்தான். அது ஒரு வேலை 2 வேலை ஆஃபீஸ் தான். அதான் சொன்ன மார்னிங் மதியானம் நீங்க கூட என்ன கேட்டீங்கல்ல அன்னைக்கு வண்டி ஏறினப்போ ஒரு சுத்து பெருத்துட்டா மாதிரி இருக்கல. அம்மா சாப்பாடு தான் பிரச்சனை. அது நீவே பிரச்சனை தான். பொண்டாட்டி வந்தாலே இருக்கும். டவுல் மட்டும் போதும். போட்டோ வச்சுருக்காங்க. அப்புறம் அங்க போலாம் அங்கே போய் பாருங்க. எப்படி வலிக்கிட்டு வந்து அணியிட்டு அதே ஆளா இருக்கும். ராஞ்சி இதுல ஜூம் எங்க இருக்கு? ஜூம் ஜூம் Sir, down sir.